தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு அர்ஜென்டான அட்டென்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் அண்ட் டென்டல் கவுன்சிலிங் பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நீங்க பிடிஎஸ் மட்டும் நீங்க அதாவது ஸோ எல்லாரும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .netல போய் நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஸோ அட்டென்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது மெயினா கவுன்சிலிங்கான டாக்குமெண்ட்ஸ் அதாவது என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்றத நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய நீங்க கவர்மெண்டா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், என்ஆர்ஐயா இருக்கட்டும், அது மாதிரி மைனாரிட்டி, ஸோ மெடிக்கல் அண்ட் டென்டல், ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நீட் அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு இந்த வருஷத்தோடது, அது மாதிரி 10th மார்க் ஷீட் போத் சைடு, 12th மார்க் ஷீட் போத் சைடு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், 11th மார்க் ஷீட் 11th மார்க் ஷீட்டை பொறுத்தவரையும் இருக்கிறவங்க வைங்க, இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரியே 12th மார்க் ஷீட் போத் சைடு சொல்லியிருக்காங்க. தென் டிசி, அதுக்கப்புறம் 6th இருந்து 12th வரையும் படிச்சதுக்கான தமிழ்நாட்டில் போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான அந்த இது, ஸோ பேரண்ட்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று, அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, அது மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டி ஏதாவது 2 பேர்த்துல யாராவது வருது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க படிச்சதுக்கான அந்த இதுவும் மேபி கொடுத்துருங்க. ஸோ போனஃபைடு 6th இருந்து 12th வரையும் நீங்க 7.5 ரிசர்வ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இஎம்ஐஸ்ல வெரிஃபை பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ சர்டிஃபிகேட் நீங்க கெட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் நீங்க அந்த இஎம்ஐஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ 7.5 பொறுத்தவரையும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் who have completed 2020, 22, 23, 2023, 24. ஸோ அவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்ல. உங்களுடைய டேட்டா இஎம்ஐஸ்ல பதிவாயிருச்சுன்னா தேவை கிடையாது. அதுக்கு முந்தின பேட்ச் யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது 2021, 20 அந்த பேட்ச்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த 7.5 அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க போனஃபைட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 2020, 23, 23, 24 இந்த பேட்ச் கேண்டிடேட்ஸை பொறுத்தவரையும், இந்த வருஷத்துக்கான கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு இஎம்ஐஸ்ல வெரிஃபை பண்ணா போதும், போனஃபைட் வாங்க தேவையில்லை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிசி போர்டை தவிர வேற ஒரு போர்டில் படிச்சீங்கன்னா கண்டிப்பா, வேற ஒரு யூனிவர்சிட்டி வேற ஒரு போர்டில் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கோர்ட் ஆர்டர்ன்றது ஏதாவது இருந்துச்சுன்னா அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது இருந்தால், ஸோ இது என்னன்னு தெரில டீட்டெயிலா, பட் இதை பத்தி நம்ம பின்னாடி ஒரு வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணி போறோம். பட் அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்றது அவங்க எதை மீன் பண்ணி கேட்கறாங்கன்னு தெரில. அதே மாதிரியா இப்ப மைனாரிட்டியில வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு, மலையாளம் அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஸோ இவங்கலாம் கண்டிப்பா அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் உடைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நான் வீடியோ எண்டில் காமிக்கிறேன். தென் அடுத்து என்ஆர்ஐ பொறுத்தவரையும் என்ஆர்ஐ உடைய அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் எம்பசி நீங்க கண்டிப்பா எம்பசில ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேவா. ஸோ எம்பசி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும். தென் உங்களுடைய என்ஆர்ஐ அக்கௌண்ட், அதாவது என்ஆர்ஐ யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இந்த மூணுமே கண்டிப்பா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ உடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ், அவங்களுக்கான எம்பசி சர்டிஃபிகேட். ஓகே, எம்பசி சர்டிஃபிகேட் ஆர் ஓசிஐ கீழே இருந்தீங்கன்னா ஓசிஐ கார்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ஆர்ஐ வேற, ஓசிஐ வேற, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஓசிஐ இருந்தா ஓசிஐ கார்டு வைக்கணும். என்ஆர்ஐ இருந்தா அப்படின்னா ஸோ அந்த இருக்கக்கூடிய கண்ட்ரில ஒரு எம்பசி சர்டிஃபிகேட் வாங்கி ஸோ உள்ள வைக்கணும். ஸோ அதுதான் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ முக்கியமானது this notification issued for benefit of the candidate and does not indicate the announcement of counseling schedule for the 2024. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடியே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இது லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க இப்போ மைனாரிட்டியில வரீங்க, மலையாளி, தெலுங்கு மைனாரிட்டியில வரீங்க அப்படின்னா ஸோ நீங்க இதை ஃபில் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது ஸ்கூல்ஸ்ல வாங்கக்கூடியது. இப்போ நீங்க தெலுங்கு, மலையாளம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெலுங்கு, மலையாளம் பேசக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ அவங்க இருந்துச்சுன்னா அதற்கான ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட் வச்சு நீங்க ஸ்கூல்ஸ்லேயே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல நீங்க கெட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கூல்ஸ்ல இல்லை அப்படின்னா தாசில்தார் ஆபீஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். ஸோ தாசில்தார் ஆபீஸ் மூலியமாவும் நீங்க வாங்கிக்கலாம். அது கீழே வரைக்கும் பாருங்க இந்த இது. ஸோ இது இந்த வருஷத்துக்கானது.
ஸோ அதை செக் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து 2022க்கு முன்னாடி உள்ள பேட்சஸ்லாம் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க வைக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. 2022, 23, 24 அந்த பேட்ச், இந்த வருஷம் பேட்ச்லாம் வந்து EMIS மூலமா வெரிஃபை பண்ணா போதும். அதுக்கு முந்தின பேட்ச் யாராவது இந்த கவுன்சிலிங்ல வரீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த 7.5 உள்ளவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவுன்சிலிங்கோடைய ப்ராசஸ் வந்து தொடங்க போறாங்க. அதுக்காண்டி தான் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன்.